இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் விழுங்க போகும் தி கிரேட் அட்ராக்டர் என்னும் மாபெரும் சக்தி. அப்படி என்றால் என்ன, இதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். 9 கிரகங்களால் ஆன நமது சூரிய குடும்பம், மேலும் அண்டவெளியில் உள்ள பல கோடி பால்வெளி நட்சத்திர கூட்டம், இவை அனைத்துமே ஒரு பக்கமாக எதனையோ நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? பல லட்சம் கோடி நட்சத்திர கூட்டம், கோள்கள், விண்கற்கள் என அனைத்தையும் பல மில்லியன் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு ஈர்ப்பு சக்தி ஈர்த்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் தி கிரேட் அட்ராக்டர் என்று கூறுகின்றார்கள். நம் சூரிய குடும்பம் அமைந்துள்ள பால்வெளி மண்டலம், விண்மீன் மண்டலத்தில் அமைந்துள்ள ஆயிரக்கணக்கான விண்மீன் திரள்கள் உள்ளிட்டவை பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தின் வழியாக வினாடிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து வருகின்றன என்று வானியலாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பெரும் சக்தியின் இருப்பை 1970களில் விஞ்ஞானிகள் குழு கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த சக்தியே கிரேட் அட்ராக்டர் என்று அழைக்கப்படுகிறது. நம் பூமி ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் படுவேகமாக சென்று கொண்டிருக்கிறது. 9 கிரகங்களையும் ஈர்த்து வைத்துள்ள சூரியன் நம் பூமியை காட்டிலும் வேகமாக தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. தற்போது விஞ்ஞானிகள் நம் பூமியிலிருந்து சுமார் 220 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு அப்பால் ஒரு சக்தி உள்ளது என்றும் அது அனைத்து பொருட்களையும் தன்வசம் இழுத்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார்கள். நாசா விஞ்ஞானிகள் அதிசக்தி வாய்ந்த ரேடார் மூலம் ஆராய்ந்ததில் நம் பூமி வினாடிக்கு 600 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் இந்த சக்தியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த அண்டவெளியில் கைவிடப்பட்டு அல்லது மிகவும் மறைமுகமாக இருக்கும் ஒரு பகுதியில்தான் இந்த கிரேட் அட்ராக்டர் என்ற மாபெரும் சக்தி உள்ளதாக கூறுகின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஹபிள் தொலைநோக்கி விண்வெளியில் நிறுவப்பட்டதன் பயனாக விண்வெளி ஆய்வுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த தொலைநோக்கியின் மூலம் விண்வெளியில் தாங்கள் காணும் எல்லாவற்றையும் எப்படியாவது ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற பெரிய சவாலை வானியல் ஆய்வாளர்கள் எதிர்கொண்டார்கள். மேலும் இந்த கிரேட் அட்ராக்டர் கருந்துளை அல்ல என்று தெளிவாக கூறும் சுட்டர் என்ற ஒரு ஆய்வாளர் இது முற்றிலும் வேறுபட்ட சக்தி என்று கூறியுள்ளார். பிரபஞ்சத்தில் உள்ள கருந்துளைகளுக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரபஞ்சத்தில் மற்றொரு சக்தி வாய்ந்த ஆற்றல் இருப்பதாக கூறும் சுட்டர் என்ற ஆய்வாளர் இது டார்க் எனர்ஜி, அதாவது இருண்ட ஆற்றல் என்று அழைக்கப்படுவதாக கூறுகிறார். இன்னும் சில மில்லியன் ஒளி ஆண்டுகளில் பால்வெளி மண்டலத்தில் உள்ள கோள்கள், விண்மீன் திரள்கள் உள்ளிட்டவை உண்மையில் இந்த கிரேட் அட்ராக்டரை நெருங்கும் என்றும் அப்போது நாம் மிக குறைவாக அறிந்திருக்கும் இருண்ட ஆற்றல் கிரேட் அட்ராக்டரை நோக்கிய விண்மீன்களின் பயணத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார். அதன் விளைவாக இந்த பிரபஞ்சத்தில் ஏற்கனவே உள்ள அனைத்தும் அழிய அதிக வாய்ப்புள்ளது என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.